ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் 6ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் பாடம் 1 அளவீடுகள் அப்படின்ற பாடம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கிளியராகவும் அதே சமயத்தில் டெப்த்தாகவும் நம்மளோட வீடியோ இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, டெட் எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம், டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, கான்செப்ட் இன்னும் கிளியராக புரியலை அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட எஜுகேஷனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஐடியா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஏ அல்லது பன்னாட்டு அலகு முறை அப்படின்னா கிட்டத்தட்ட 7 அடிப்படை அலகுகள் இருக்குது. இது கண்டினியூஸாக எல்லா கிளாஸ்லையுமே படிப்போம். வெப்பநிலை அப்படின்னா என்ன? கெல்வின். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்கிறோம்? கே. தொலைவு அப்படின்றது மீட்டர், ஷார்ட் ஃபார்மில் எம் சொல்கிறோம். மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர் ஏ. காலம் அப்படின்னா வினாடி, ஸோ செகண்ட். பொருட்களின் அளவு மோல், எம்ஓஎல் மோல் சொல்கிறோம். நிறை அப்படின்னா கிலோகிராம், கேஜி. ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா, ஸோ அதை சிடி அப்படின்னு சொல்கிறோம். தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுறது தான் அளவீடுன்னு சொல்கிறோம். அளவீடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே எண் மதிப்பு மற்றும் அலகு ஆகிய 2 பகுதிகள் கட்டாயம் அதில் இருக்கணும். ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை தான் நீளம்னு சொல்கிறோம். ஸோ அதோட அலகு மீட்டர், எம் அல்லது மீட்டர் அதோட குறியீடு சொல்கிறோம். சிறிய அளவீடுகள், அதாவது நீளத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். பெரிய அளவீடுகள் மீட்டர், கிலோமீட்டர். எஸ்ஐ அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். பரப்பளவோட அலகு மீட்டர் ஸ்கொயர்ட், பருமனின் அலகு மீட்டர் கியூப், பருமன் அல்லது கன அளவுன்னு சொல்லலாம். எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னோட்டுகள் அப்படின்றத பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒன்று. முன்னோட்டு டெசி வந்து டி, அதாவது குறியீடு டி. இதை பன்மடங்கா துணை பன்மடங்கான துணை பன்மடங்கு 10 டெசிமீட்டர் 1 மீட்டர், ஸோ அதனால 10/1. சென்டிமீட்டர் பாருங்க சி, 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், ஸோ 100ல் 1. மில்லிமீட்டர்னா எம், துணை பன்மடங்கா, அதாவது 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டர், 1000ல் 1. நேனோ அப்படின்றது அதோட சிம்பிள் எண்ணு, ஸோ 10⁻⁻9 தான் நேனோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 1க்கு அடுத்து 9 0 போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா 1 மீட்டருக்கு. ஆனால் கிலோ அப்படின்றது மட்டும் கேன்னு சொல்கிறோம். துணை, அதாவது பன்மடங்குனா இதோட மதிப்பு 1000 போட்டிருக்கேன் அப்படின்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். ஸோ இது பன்மடங்கு. அறிவியல் கணக்கீட்டில் அளவீடுகள் வந்து துல்லியமாக இருத்தல் அவசியம். தோராய மதிப்பு அப்படின்றது அறிவியல் கணக்கில் சிறிய பிழைகளை ஏற்படுத்துவதனால துல்லியமான அளவீடுகள் ரொம்ப முக்கியம். வளைகோட்டோட நீளம் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பாகங்களின் எண்ணிக்கையும் இன்ட்டு ஒரு பாகத்தோட நீளத்தையும் பெருக்கி அது கூட மீதமுள்ள கடைசி பாகத்தோட நீளத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா வளைகோட்டின் நீளம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகள் வெளியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு தான் அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியை தான் இடமாறு தோற்றப்பிழைன்னு சொல்கிறோம். இடத்தை மாற்றி பார்க்கறதுனால என்ன பிழை? இடமாறு தோற்றப்பிழை ஏற்படுது. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது நம்மளோட கண்ணின் நிலை செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். ஸோ கண்ணோட நிலை செங்குத்தாக இருக்கணும். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களோட அளவை தான் நிறை அப்படின்னு சொல்கிறோம். நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை வந்து அதோட நிறைக்கு எப்போவுமே நேர்த்தகவலில் தான் இருக்கும். அது எடை வந்து நிறைக்கு நேர்த்தகவல் இருக்கும். பூமியை விட நிலவில் வந்து ஈர்ப்பு விசை குறைவு. ஸோ அதனால் என்ன செய்யணும், எடையும் கம்மியாக தான் இருக்குது. பட் நிறை 2லையுமே எப்படின்னா சமமாக தான் இருக்கும். நிறை 2லையுமே பூமியிலையும் நிலவுலையும் சமமாக தான் இருக்கும். எடை தான் என்ன செய்யும்னா ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கிறதுனால நிலவில் கம்மியாக இருக்கும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நிலவோட ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை போல் 6ல் 1 பங்கு இருக்கிறதுனால நிலவில் ஒரு பொருளோட எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கிறதுனால. 1000 மில்லிகிராம் 1 கிராம், 1000 கிராம் 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் 1 டன். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு ஈஸி தான். தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருள் நிறையை ஒப்பிட்டு கணக்கிட பயன்பட தான் படித்தர நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு பயன்படும். எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? ஆய்வகங்களில், உணவகங்களில், ஆபரணங்களில், மளிகை பொருட்களில் பயன்படுத்துவோம். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி தான் ஓடோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவி. மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1790 பிரெஞ்சு நாட்டினரால் தான் உருவாக்குனாங்க அந்த எஸ்ஐ அலகு முறை. அளவுகோல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அளவுகோல், அது வந்து 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வேல் அப்படின்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டினோட தலைநகர் வந்து பாரிஸ். அங்கே வந்து எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்தக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தரக மீட்டர் கம்பி வந்து வச்சிருக்கிறாங்க. இதோட நகல் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது.
1 கிலோகிராம் அப்படின்றது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் அப்படின்ற இடத்துல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து நிறுவனத்தால் 1789 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான உலோக தண்டோட நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. மரத்தோட சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா வச்சு அளக்கிறோம். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு தான் அளவீடு அப்படின்னு பேரு. 7 மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தினா 700 சென்டிமீட்டர், 500 கிராம் கிலோகிராம் மாத்தினா 0.5 கிலோகிராம், 10⁻³ மில்லி மீட்டர். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மில்லி மீட்டர்னு சொல்லுவோம். அளவுகோலை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமான அளவை பெறலாம். எத்தனை வகைனா 3 வகையான பிழைகளை. இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 43.65 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இதோட மதிப்பை மீட்டர் மற்றும் சென்டிமீட்டராக மாற்றினா தெரியும். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 மீட்டர்னா எத்தனை 100 சென்டிமீட்டர். ஸோ அப்படியே மாற்றிருக்காங்க. தொலைவு அப்படின்றத மீட்டரில் மாற்றோம்னா 1000 என்ன செய்யறோம்னா மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, தொலைவு அப்படின்றத சென்டிமீட்டரில் மாற்றும் போது 100 என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ அடுத்து பாருங்க, ஓகே, இதில் டிவைட் பண்ணி போட்டிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஒன்ல மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் 2250 மீட்டர் அப்படின்றத கிலோமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். ஸோ அதை வச்சு டிவைட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து பாருங்க, பென்சிலின் ஒரு முனை அளவு வந்து 2.0 சென்டிமீட்டர். ஒரு முனை அதாவது ஆரம்பத்தில் ஆரம்பிக்க 2.0, மறுமுனை வந்து 12.1 சென்டிமீட்டரில் இருக்குது. இடையில உள்ள அளவு பென்சிலோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10.1 சென்டிமீட்டர்னு சொல்லலாம், அல்லது 10 சென்டிமீட்டர் மற்றும் 1 மில்லிமீட்டர்னு கூட சொல்லலாம். 7875 சென்டிமீட்டரை மீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 1195 மீட்டரை வந்து கிலோமீட்டராக மாற்ற சொன்னாங்க அப்படின்னா என்ன செய்வோம்னா 1 கிலோமீட்டர் 195 மீட்டர். அடுத்து 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் அப்படின்னா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 160 மில்லிமீட்டர் கிடைக்குது. 45 கிலோமீட்டர் 33 மீட்டர் அப்படின்னா 45 கிலோமீட்டர் 33 மீட்டர். மீட்டராக மாற்றணும்னா என்ன செய்வோம் அப்படின்னா 2 0 ஆட் பண்ணோம், 45,033 மீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம ரொம்ப எளிமையாக மாற்றிடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு அதாவது 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் முதல் பாடம் அறிவியலில் அளவீடுகள் அப்படின்ற பாடத்தில் உள்ள நோட்ஸ். இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே.